ஃப்ரைடே மார்க்கெட்டு திடீர்னு மேல போயிருந்துச்சு. ஸோ, இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யுஎஸ்ஸுக்கும், ஈரானுக்கும் ஒரு பீஸ் டீல் நடந்ததா சொல்றாங்க. ஸோ, இமிடியேட்டா 1 டே கூட ஆகல. அதுக்கு முன்னாடி வேற வேற நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ, என்னதான் மார்க்கெட்ல நடக்குது? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நானும் பார்த்துட்டு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ கொண்டு வந்திருக்கேன். அண்ட் மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லங்க. புதுசா என்ன ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? இல்ல என்ன மாரி ஸ்டாக்ஸ் பெட்டரா இருக்கு? இந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஸ்டாக்ஸ்க்கு என்ன மாரி ரேட்டிங்ஸ் குடுத்துருக்காங்க? ஸோ இதெல்லாமே ஒரு ஓவராலா சிம்பிளா பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிறலாம். அண்ட் வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் புக் அதாவது 21 ஸ்டாக் மார்க்கெட் கான்செப்ட்ஸ சிம்பிளா ஸ்டோரி ஃபார்மேட்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக் வேணும்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ளாடி போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வார் சம்மந்தமான விஷயம் எல்லாமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறதில்ல. இப்ப லேட்டஸ்ட்டா நடந்த அப்டேட்ஸ் மட்டும் தான் சொல்லப் போறேன். ஏன்னா, அது ரொம்ப லாங் ஸ்டோரி. ஸோ சிம்பிள் அவுட்லைன் என்னன்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் பவர் கிரியேட் பண்றது யுஎஸ்க்கு பிடிக்காம தான் ஒரு சின்ன தகராறாகி இந்த வார் இந்த லெவலுக்கு வந்து நிக்குது. ஸோ அது சம்மந்தமா ஒரு சில டீல்ஸ் யுஎஸ் வச்சிருந்தாங்க. இந்த மாரி நீங்க சைன் பண்ணி குடுத்தீங்கன்னா, நாங்க வார ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு. அதே மாரி ஈரானும் நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் நாங்க வார ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ஒரு ஈகோ கிளாஷ் மாரி தான் இந்த வார் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஈகோ கிளாஷ்ல தான் நம்ம இதுவரையும் நம்ம அதிகமா பெட்ரோல் கூட பே பண்றதுக்கு காரணம் அந்த ஈகோ கிளாஷ் தான். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீஸ் டீல்ல சைன் பண்றாங்க அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. பட் ஈரான் சைட்லருந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாரி எதுவுமே நாங்க பண்ணல. இன்னுமே அமெரிக்கா வந்து நாங்க சொன்ன விஷயத்துக்கு வந்து ஒத்து வரல அப்படிங்கிற மாரி ஈரான் சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்தியன்ஸ் வந்து நெறைய பேர் இந்த வார்னால ஒரு கொலேட்ரல் டேமேஜா இறந்து போறாங்க. ஸோ இத வந்து எதிர்த்து நம்ம ஜெயசங்கர் நம்மளோட வெளியுறவு துறை அமைச்சர். ஸோ அவங்க வந்து இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாரி ஈரான் அவங்களோட நியூக்ளியர் என்ரிச் பண்ற விஷயத்த வந்து ரொம்பவே புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனி டைம் யுஎஸ் ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வார் செட்டில் ஆன மாரி இல்லங்க. ஸோ ஃப்ரைடே வந்து என்ன நடந்துச்சு அண்ட் மண்டே என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே என்ன நடந்துச்சுன்னா, நிஃப்டி திடீர்னு ஒரு 400, 500 பாயிண்ட்ஸ் கிட்ட அதிகமாச்சு. அதே மாரி பேங்க் நிஃப்டியும் ஒரு கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா லாஸ்ட் வீக் நம்ம பேசியிருந்தபடி தான். ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருந்த அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக். டாலர வந்து ருப்பியா சேஞ்ச் பண்றதுக்கான அந்த விண்டோ ஓப்பன் பண்ணதா இருக்கட்டும். அதே மாரி 12.5% கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு கட் பண்ணதா இருக்கட்டும். அதுக்கான டிடிஎஸ கட் பண்ணதா இருக்கட்டும். அதே மாரி கவர்மெண்ட் பாண்ட்ஸுக்கு ஒரு டாக்சேஷன் ரிலீஃப் குடுத்ததா இருக்கட்டும். ஸோ இது எல்லாம் ஓவராலா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பேக்கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்த விஷயங்கள். ஆனா இதனால மார்க்கெட் ட்ரிகர் ஆகாமயே இருந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு வார் நியூஸ் வந்ததும், அதுவும் பாசிட்டிவா இருந்ததுனால, இந்த அப்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்ட பூம் பண்ணி விட்டுருச்சு. அதிலயும் முக்கியமா நம்மளோட டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இன்னுமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஐடிஏ டேட்டா பார்க்க போறோம். ஸோ இந்த டேட்டா பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஃப்ஐஐஸ் வந்து ஸ்டில் செல் சைட்ல தான் இருந்திருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் தான் அதிகமா வாங்கியிருக்காங்க இந்த அப்டேட்னால. அதுலயும் முக்கியமா எங்க வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். ஸோ அந்த இண்டெக்ஸஸ் தான் 2%க்கு மேல ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. ஓகே. இப்ப நாளைக்குள்ளாடி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்ஸ் அந்த டீல்ல சைன் பண்றதா இருக்கட்டும், வார ஸ்டாப் பண்றதா இருக்கட்டும், எனிதிங் பாசிட்டிவா நடந்துச்சுன்னா, கண்டிப்பா நிஃப்டி வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகுறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, மோஸ்ட்லி யுஎஸ் வந்து இந்த வாரம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக விரும்பல. ஸோ, அதனால கண்டிப்பா ஒரு பீஸ் டீல் இருக்கும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எல்லாருமே. ஆனா, ஒரு சின்ன டேஞ்சர் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது என்னன்னா, மன்சூன். அதாவது நம்மளோட எல் நினோ எஃபெக்ட். இத பத்தி ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி பேசியிருந்தோம்னு நெனைக்கிறேன். ஸோ, இந்த எல் நினோ எஃபெக்ட்னால என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 84% ப்ராபபிலிட்டி எதுக்கு? ரெயின்ஃபாலே வராதுன்னு சொல்றாங்க. 84% ப்ராபபிலிட்டில. ஸோ, இது எல் நினோ எஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ, இதோட எஃபெக்ட் இந்த வருஷம் அதிகமா இருக்க போகுது. இதனாலேயே இன்ஃப்ளேஷன் அதிகமாக போகுது. 5.5% வரைக்கும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, இதுக்கு மேல போச்சுன்னா இன்னுமே நெகட்டிவா போயிரும். ஸோ, இதனால ஆர்பிஐ வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ரேட்ட கம்மி பண்ண மாட்டாங்க. எந்த ரேட்? இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ணாம இருந்தா தான் இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ, அதனாலேயே
கம்பெனிஸுக்கு எல்லாம் லோன்ஸ் வாங்குறது வந்து ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும். ஸோ இது இன்டைரக்ட்டா எக்கனாமிய ரொம்ப பாதிச்சிரும். ஸோ இத பத்தி டீட்டெயிலா லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோ எல் நினோ பத்தி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். எதனால இந்த செயின் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு. ஸோ பார்க்காதவங்க அத பாருங்க. ஸோ அது ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என்னென்ன செக்டார்ஸ் வந்து இதில பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, லாஸ்ட் ஃப்ரைடே இருக்கிற டேட்டா வச்சே நான் சொல்றேன். ஸோ பேங்கிங் ரொம்பவே பாசிட்டிவா போயிருந்துச்சு லாஸ்ட் வீக். ஸோ அதில லீடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, HDFCயும், SBI, பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாமே லீடர்ஸா ட்ராக் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ இவங்களோட குரோத்துமே நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் ஆயில் மேக்கிங் கம்பெனிஸ். ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் ஃபால் ஆயிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனா நம்ம பெட்ரோல் பிரைஸ் எல்லாம் குறைக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த மாரி பெட்ரோல் செல் பண்ற கம்பெனிஸ். ஸோ அவங்களோட மார்ஜின் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அவங்க க்ரூட் ஆயில் இப்ப கம்மியா வாங்கிட்டு இருப்பாங்க. பட் நமக்கு விக்கிற விலை என்னமோ ரூ. 109 ரூ. 110ன்னு வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும்னு சொல்றாங்க. அண்ட் பவர் அண்ட் ஏசிஸ் அதாவது எல் நினோ எஃபெக்ட். எக்ஸாக்ட்லி நம்ம ரெயின்ஃபால் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரே சூடா இருக்கும். ஸோ அதனால ஏசி வாங்குவாங்க, கூலர்ஸ் வாங்குவாங்க. ஸோ அதனால அது சம்மந்தமான கம்பெனிஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு எஸ்டிமேஷன் குடுத்துருக்காங்க. அண்ட் எது மோசமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல் நினோனால சொன்ன விஷயம் எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி மோசமா இருந்துச்சுன்னா, அதோட செயின் ரியாக்ஷனால நெறைய செக்டார்ஸ் அடி வாங்கும். பீப்பிள்ஸோட கன்சியூமிங் கெப்பாசிட்டி கம்மியாயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப ஆட்டோ அதாவது கார் வாங்க மாட்டாங்க, பைக் வாங்க மாட்டாங்க. ஸோ ஆட்டோ செக்டார்ஸும் அதனாலேயே கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அத தாண்டி அக்ரிகல்ச்சர். ஸோ ஃபார்மர்ஸுக்கும் நல்ல ஈல்டு இல்லன்னா, நல்ல உரம் வாங்க முடியாது. அடுத்த லெவலுக்கு கொண்டு போ முடியாது. அதனால அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுமே ரொம்பவே நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஐடி செக்டார் வந்து ருப்பி ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு. டாலர கம்பேர் பண்ணும்போது. அது இன்னுமே அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா, ஐடி செக்டார்ஸுக்கு கொஞ்சம் நெகட்டிவ். அதே மாரி ஏஐல செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு நெறைய. ஓவர் ஹைப்னால இருக்கலாம். அந்த வேல்யூவேஷன் மெட் பண்ணாம இருக்கலாம். ஸோ அதனாலேயே நெறைய செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலேயும் நமக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அண்ட் முக்கியமா இந்த வாரத்தில 16 அண்ட் 17 யுஎஸ்ல வந்து ரேட் ஹைக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லப் போறாங்க. ஸோ அவங்க அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணும்போது, அதிலயும் இந்தியாலயும் சரி, மத்த கண்ட்ரீஸ்லயும் சரி ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஸோ அதே மாரி நிஃப்டி 2026 எண்டுல என்ன மாரி இருக்கும்? எந்த பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு ஸோ புரோக்கரேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துரலாம். ஸோ 2026 டிசம்பருக்குள்ளாடி கோல்ட்மேன் ஸ்டாக்ஸ் வந்து 29,000 நிஃப்டி தொடும்னு சொல்றாங்க. ஸோ ஓவர் வெயிட்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்கன் ஸ்டான்லி அவங்க வந்து புல்லிஷா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா எக்ஸாக்ட் டேட், டைம் சொல்லல. புல்லிஷா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அண்ட் நொமோரா பார்த்தீங்கன்னா, 29,300 சொல்லியிருக்காங்க. அவங்களோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டார்ஸ் தான் இத லீட் பண்ணுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜேபி மார்கன் மட்டும் தான் காஷியஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு போகாது. ஓரளவுக்கு நம்ம பயத்திலே தான் இருக்கணும். மேல போயிட்டு இருந்தாலும் திடீர்னு கீழ ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு காஷியஸ் குடுத்துருக்காங்க. சரி இப்ப டெக்னிக்கலா நம்ம பார்த்துரலாம். நிஃப்டி என்ன மாரி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம நிஃப்டிய பார்க்கும்போது நம்ம மார்க் பண்ண லெவல் இதுதான். ஸோ இந்த லெவல் 23,000 கீழ போகாதுங்கிற மாரி தான் இந்த ஸோன நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்ட்லி 23,000 தொட்டுட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அத தாண்டி இத பிரேக் பண்ணுச்சுன்னா 22,000 டைரக்ட்டா ரீச் ஆயிரும்னு சொல்லியிருந்தோம். நடுவுல எந்த ஒரு சப்போர்ட்டுமே எடுக்காம டைரக்ட்டா 22,000 வந்துரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவலுக்கு போகல. மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இப்ப நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீலிங்ன்னு பார்த்தீங்கன்னா 24,000 ஈவன் சார்ட்ட பார்க்கும்போதும் 24,000 தான். ஆப்ஷன் செயின பார்க்கும்போதும் 24,000 தான். ஸோ அதனால நிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளாடி இருக்கிறது தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. அந்த 24,000 அந்த பேரியர பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டும் தான் நிஃப்டி வந்து ஒரு ஷூட் அப் குடுக்கும். அப்படின்னா அடுத்த டார்கெட்டா இருக்கிற, அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கிற 24,500யும் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. 24 பிரேக் பண்ணுச்சுன்னா 24,500 ஈஸியா பிரேக் பண்ணிரும். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த வீக் கம்மிங் வீக் அந்த மொமெண்டம் அந்த அ ஒரு பீஸ் டீல் நடந்து அதனால ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆச்சுன்னா, கண்டிப்பா 24 பிரேக் பண்ணிரும். அதுவும் எஃப்ஐஐஸ் உள்ள வரணும். அவங்க உள்ள வந்தா தான் அது அக்ரெசிவா நடக்கும்.
இல்லன்னா ஜஸ்ட் 24,000 டச் பண்ணிட்டு திரும்பவும் ரிவர்ஸ் ஆகி போகலாம் கீழ. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம முக்கியமா பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஜெஃப்ரீஸ் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில முக்கியமா ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எர்டனல் அதாவது சொமேட்டோ. சொமேட்டோக்கு வந்து 117% அப்சைட் போவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். ஸோ சொமேட்டோக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப பிரைஸ் 250 அந்த ரேஞ்சில இருக்கு. ஸோ அதில இருந்து 110% கிட்டத்தட்ட 500 ரேஞ்ச். 500 ரேஞ்ச் வந்து தொடர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட்டு மீஷோ. மீஷோவும் ஒரு 30% கிட்ட ரைஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹோன்சா கன்சியூமர். ஸோ இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ஃபால்ல இருந்து ரெக்கவர் ஆகுற கம்பெனி. ஸோ இதுக்குமே நல்ல பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எக்ஸாக்ட்லி எந்த பிரைஸ் வரைக்கும் ரீச் ஆகும்னு சொல்லல. நெக்ஸ்ட் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர். இது வந்து ஒரு 14-15% குரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த மார்க்கெட் கண்டிஷன்லயும் ரொம்ப ஸ்டேபிளா தான் இருந்திருக்கு. ரொம்ப எல்லாம் ஃபால் இல்ல. அடுத்து பாலிகேப். ஸோ இத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டிகோ. இண்டிகோ பொறுத்தவரைக்கும் 20% அப்சைட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கா தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே. இத பிரேக் பண்ணி போச்சுன்னா, நல்ல மொமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம். அப்புறம் எஸ்பிஐஎன். ஸோ எஸ்பிஐ வந்து ஒரு 15% கிட்ட குரோ ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி மேக்ஸ் ஹெல்த் கேர். ஸோ இது வந்து ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாம் எதுக்கு காமிச்சேன்னா, இந்தந்த கம்பெனிஸ் வந்து இத நல்லாவே ரேட்டிங்ஸ் குடுத்துருந்தாங்க. நல்ல மொமெண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நான் இத சொல்றேன்னு உடனே போய் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. இத பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சா? ஸோ அடுத்தடுத்து என்னென்ன இதோட அப்டேட் நியூஸுங்கிறத பாருங்க. ஸோ அடுத்தடுத்த வீக்ல இதோட நியூஸ் வந்துட்டு தான் இருக்கும். மார்க்கெட் எப்பவாவது ஃபால் ஆகும். ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி நீங்க பண்ணும்போது தான் உங்களால ப்ராப்பரா ஒரு ஸ்டாக்க ஃபாலோ பண்ணி, அதோட ஃபினான்ஷியல்ஸ புரிஞ்சுகிட்டு, நியூஸ புரிஞ்சுகிட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இத இன்னும் ஷார்ட் பண்ணலாமா? இல்ல ஸ்டாக்ஸ வந்து தனியா ஒரு வீடியோவா போடுங்க. நார்மல் மார்க்கெட் அனாலிசிஸா தனியா போடுங்க. சார்ட் அனாலிசிஸ தனியா போடுங்க அப்படிங்கிற மாரி ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபுல்லா சார்ட்ட காமிச்சு டெக்னிக்கலா தான் பேசிட்டு இருப்பேன். பட் இப்போ வந்து ஒரு சின்ன பிரசன்டேஷன் ஸ்டைல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பிரசன்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சின்னதா ஒரு சார்ட்ட காமிச்சு முடிக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. அண்ட் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி ஸ்டாக் மார்க்கெட் புக் அத கம்பல்சரி வாங்கி ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஹானஸ்ட் ஃபீட்பேக்க குடுங்க. ஸோ அது வந்து எனக்கு குடுக்குற ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அண்டு இன்சூரன்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, நானே உங்கள டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணிக்குவேன். ஸோ பணத்த உங்க பக்கம் ஈர்க்கணும்னா, மறக்காம மணி மேக்னெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.